நண்பர்கள் அனைவருக்கும் காலை, மாலை, மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் எந்த ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் சரி, இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் சரி, நம்ம சேனலில் வந்துட்டு எல்லா வீடியோவும் நம்ம போடுற வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாத்தையுமே தெளிவாக பாருங்கள். ஏஜென்ட்டுகள் எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் ஏமாறாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் போகலாம், எப்படியெல்லாம் போகக்கூடாது, என்ன படிப்புக்கு என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும், என்ன படிப்புக்கு என்ன மாதிரியான வேலைகள் ட்ரை பண்ணலாம் இப்படின்றத பற்றி தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு சிங்கப்பூரில் எந்த ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து நம்ம சேனலில் நீங்கள் வெளிநாடு போகணும், உங்கள் கெரியரில் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வெளிநாடு போய் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஜாப்புக்கு ஈஸியாக போகலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். எதனால இந்த டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூர் போகணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் எப்படி போகணுன்னு தெரியலை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஆனால் வந்துட்டு இந்த வேலை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா அமௌண்ட் வந்து கூட இருக்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக ஈஸியாக போகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்த்துருவோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈஸியாக போகிறதுக்கான வழியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது வந்து பெஸ்ட் வே என்ன அப்படின்னு நான் சொல்லலை, ஈஸியாக போகிறது எப்படி அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். பெஸ்ட் வே அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே ஈஸியாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ப்ரைஸ் கம்மியாக இருக்க பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் ஈஸியாக போகிற வழி வந்து பெஸ்ட் வே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் எப்படியாவது நான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போதைய சூழ்நிலை, அதாவது 2024 9வது மாதத்தில் இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு சிங்கப்பூரோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்தவங்களுக்கு உண்டான வேலை கிடைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் படித்ததுக்கு உண்டான வேலை தான் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய சல்யூட்டு. ரொம்ப நல்ல விஷயம். வெயிட் பண்ணி வாங்க சிங்கப்பூர் வர்றது. ஓகேங்களா? எல்லாராலையும் அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியாது. சில பேர்லாம் வந்துட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும், அதனால் எமர்ஜென்சியாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சியாக ஈஸியாக டக்குன்னு நான் சிங்கப்பூர் போகணும்ப்பா, போய் ஏதாவது நான் சம்பாரிச்சு ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் இறங்கி வரணும். இப்போதைக்கு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மி ஆயிருக்கு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சம்பள உயர்வு. எஸ்பாஸ் இ பாஸில் இருக்கவங்களுக்குலாம் அதிகமான சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, சம்பள உயர்வு கொடுத்ததுனால, அவ்வளோ சம்பளம் கொடுத்து நான் வந்து ஃபாரினர்ஸ் எடுக்கிறதுக்கு நான் சிங்கப்பூரியனை வச்சே வேலை வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜென்ட் ஃபீஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏஜென்ட் ஃபீஸ் அவ்வளோ, ஏதாவது 1-2 வேலை இருந்தாலுமே ஏஜென்ட் ரொம்ப அதிகமான அமௌண்ட் கேட்கறதுனால, அதாவது எஸ்பாஸ் இ பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் அப்போ எப்படி போகலான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ரொம்ப டெஸ்ட் அடிக்கிறதும் பிரச்சனையாக இருக்குது. வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட வெயிட் பண்ணி டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிங்கப்பூருக்குள்ள நான் ஈஸியாக போகணும், சம்பளம் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு சேலரி கிடைச்சாலே போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கஷ்டப்பட தயாராக இருக்கணும். ஃபஸ்ட்டு வேலை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பர்மிட்டில் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டில் ஹை லெவி, டெஸ்ட் அடிக்காமல் ஹை லெவியில் போகிறது. ஸோ இந்த மாதிரியான 4 பர்மிட்டுகளில் வந்து நீங்கள் போகலாம். ரொம்ப ஈஸியாக போயிட முடியும். ஓகேங்களா? இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ளார வந்து செலவாகும். இதுக்கு அதிகமாக இந்த வேலைகளுக்கு வந்து அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அப்படி போக வேண்டாம். ஓகேங்களா? அதிகபட்சமே 3.5 lakhs தான். அதுக்கு மேலே ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த வேலைக்கு வந்து நீங்கள் போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சிங்கப்பூர் போகிறதுக்கான பெஸ்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசிஎம் பர்மிட், ஷிப்யார்ட் பர்மிட், மெரின் பர்மிட், ஹை லெவி, ஒர்க் பர்மிட். ஓகேங்களா? ஸோ இதில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். இன்னொரு வே இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஇபி பாஸ். டிபி பாஸில் தாராளமாக போகலாம். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் 3 மாதம் இல்லைனா 4 மாதம் அவ்வளோதான் இருக்க முடியும். அதுக்கு மேலே இருக்க முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி எவ்வளோன்றதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரூம் ஃப்ரீயான்னு பார்த்துக்கிட்டு 1.5 லட்சத்துக்கு மேலே டிபி பாஸ்லலாம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் போகிறது வேஸ்ட்டு தான். அதுக்கு பேசாமல் போகாமல் இருந்துடலாம். ஓகேங்களா? ஆனால் டிபி பாஸை விட பெஸ்ட்டு வந்து இந்த 4 பர்மிட்டும், பிசிஎம் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டில் ஹை லெவி, மெரின் பர்மிட் இதில் போனீங்க அப்படின்னா லாங் டேர்ம் பாஸாக இருக்கும். நீங்கள் நல்லா படித்தவங்க அப்படின்றதுனால உங்களை வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளரே டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ பிசிஎம் பர்மிட்லேயே வந்துட்டு இருக்கிறவங்க, பிசிஎம் பர்மிட்லேயும் கண்டிப்பாக சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருப்பார். பிசிஎம் பர்மிட்லேயும் சேஃப்டி சூப்பர்வைசர் அப்படின்றவர் இருப்பார். பிசிஎம் பர்மிட்லேயும் டிரைவர்ன்றவர் இருப்பார். இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. அப்படின்றப்ப நீங்கள் உள்ளார போயிட்டு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு கோர்ஸ்லாம் முடிச்சிங்க அப்படின்னா சேலரி அதிகமாகும்.
ஒர்க் பர்மிட்டில், அதாவது எஸ்பாஸ் இபாஸில் சேலரி வாங்குறவங்கள விட அதிகமான சேலரி வாங்குறவங்க பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்லையும் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகேங்களா? எடுத்தோன்னே நீங்கள் உள்ளே போகையில் உங்களுக்கு சேலரி கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த 2024 இப்போதைக்கு பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்மிட் தான். இதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் எனக்கு வந்து கஷ்டப்பட நான் தயாராக இருக்கேன், ஆனால் வேலை தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து ட்ரைனிங் அவங்களே கொடுத்து கூட உங்களை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த பைப் இன்ஸ்டாலேஷனு, பைப் ஃபிட்டரு, வெல்டரு, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சென்னையிலே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி உங்களை அனுப்பி விட்றாங்க. ஸோ அது மாதிரி போனீங்கன்னா கூட நீங்கள் வேலையும் கற்றுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எதாக இருந்தாலும் அமௌண்ட் அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பெஸ்ட் வே நான் என்னன்னு சொல்லலை, ஈஸி வே தான் சொன்னேன். நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், ஈஸியாக போகிறது பெஸ்ட்டா இல்லை பெஸ்ட்டு வேலை போகிறது பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அது கமெண்ட்ஸ் வந்து எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு சிங்கப்பூர் போகிறதுக்கு பெஸ்ட் வே என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.